நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து ப்ரொவோக் பண்றாரு வாஞ்சிநாதனை. நீங்க பார்த்து உங்களை பார்த்து கவர்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீதிபதியா இருக்கும் அரசியலை கொண்டு வர அரசியலை கொண்டு வர அப்போ வாஞ்சிநாதன் அரசியல் இருக்கு. அவர் அரசியல் வந்து வக்கீலா இருந்தா பண்ணலாம். நீ கூட ரிட்டையர் ஆயிட்டா பண்ணு. இப்ப நான் பேசுற மாதிரி நீ பேசலாம். முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. அப்போ அந்த வீடியோல வாஞ்சிநாதன் இவர் சாதி ரீதியாக சொன்னாரு. அது தெரியல என்ன சொன்னாரு என்னன்னுலாம் எனக்கே தெரியலங்க. என்ன போய் ஆக்டிவிஸ்ட் சொல்றேன். நீ ஒரு ஆக்டிவிஸ்டா? நீ காமெடி பீஸ், ஆர்டர்ல காமெடி பீஸ் தவிர மீதி வந்துருக்கு. அப்போ இதை வந்து பேசுறது என்ன நியாயம்? இப்போ நீங்க வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்றீங்க, பிரஸ் மீட் வைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கண்டெம்ப்ட் பொருந்துமா? ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாருக்கும் கண்டெம்ப்ட் போடலாம். ஆனா நான் அவனுக்கு கண்டெம்ப்ட் ஒன்றும் பேசலையே. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நேரம் கூட பேசுறேன், அது கண்டெம்ப்டா? Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகாரை கொடுக்கிறாரு. அந்த புகாரின் தொடர்ச்சியாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனால குறிவைக்கப்படுறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம அந்த 8 நீதிபதிகளில் ஒருத்தராக இருந்த திரு ஹரிபரந்தாமன் சார்கிட்ட பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வாஞ்சிநாதன் அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வைக்கிறாரு. அதன் தொடர்பாக இப்ப நடந்திருக்கிற இந்த விளைவுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க. இந்த பிரச்சனையினுடைய தொடக்கம் என்ன, இதுல எது நீங்க வந்து சரியாக இல்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க? ஒரு ஒரு கதையாடலை ஒரு கதைப்படி சொல்லலாம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுல ஒரு சிறு மாற்றம் மாதிரி சொல்றேன். சரிங்க. இத நீதிமன்றம் அப்படின்ற வந்து தொட்டு சாமிநாதன் வர்சஸ் வாஞ்சிநாதன் சரி அப்படி என்று வழக்கு ஃபார்மேட்லயே சொல்றீங்க. ஆமா, இதை நீங்க கூட போட்டுக்கலாம். சாமிநாதன் எதிர் வாஞ்சிநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய ஆரம்ப புள்ளியாக 24ஆம் தேதி இந்த ஜூலை மாதம் சார், வியாழக்கிழமை, கடந்த வியாழன், 2 நீதிபதிகள் அமர்வுல அவர் தலைமை தாங்கும் நீதிபதியா இருக்காரு ஜி.ஆர். சாமிநாதன். அவருடன் ராஜசேகர் என்ற மற்றொரு நீதிபதி இருக்காரு. அவங்களுக்கு தலைமை நீதிபதி கொடுத்த வேலை என்னன்னா, ஒரு ரிட் அப்பீல விசாரிக்கிறது. ரிட் அப்பீல்னா சிங்கிள் ஜட்ஜ், ஒரு தனி நீதிபதி போட்ட உத்தரவு இருக்குல்ல, அதுக்கும் பேர்ல போற அப்பீல விசாரிக்கிறது. சரி. அந்த அப்பீல்ல ஒரு தரப்பாருக்கு வாஞ்சிநாதன் ஒரு கட்டத்துல ஆஜராயிருக்காரு. அந்த அவர் வந்து ஒரு கட்டத்தில் இல்லை சார், எனக்கு ஒரு சீனியர் வக்கீல் வச்சுக்க போறேன்ட்டு அவர் வந்து சேஞ்ச் ஆஃப் வக்கீல் வாங்கிட்டு போயிட்டாரு. 24ஆம் தேதி அந்த வழக்கு வந்த போது அந்த காஸ்டேட்டில்மாங்க ஹைகோர்ட் வந்து இது இப்போ வந்து ஒவ்வொரு அந்த ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி என்னென்ன வழக்கு பட்டியலிடப்படுகிறதுன்றத இன்னைக்கு அதனுடைய வெப்சைட்ல வெளியிடுறதுக்கு முன்னாடி எல்லாம் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி தருவாங்க, வெப்சைட்ல வெளியிடுறாங்க. அதெல்லாம் இந்த வழக்கு விவரம் இருக்கும், யார் போட்டிருக்காங்க, யார் எதிரி, யார் வந்து வழக்கறிஞர், ஒரு தரப்பு வழக்கறிஞர் மறுதரப்பு வழக்கறிஞர். அதுல வந்து ஒரு பேர் கிடையாது. இல்ல, வாஞ்சிநாதன் பேர் கிடையாது. சரி. வாஞ்சிநாதன் யாருக்கு இதுக்கு முன்னாடி ஆஜரானாரோ அவருக்கு பதிலாக வேறு வழக்கறிஞர் வந்தாரு, அவர் பேர் இருக்கு. இருந்தாலும் நீதிபதி சாமிநாதன் அவர்கள் ஒரு சம்மன் ஒன்று அனுப்புறாரு, ஒரு உத்தரவா அனுப்புறாரு. அவரை 24ஆம் தேதி மதியம் 1:15 மணிக்கு என் முன்னாடி ஆஜராகணும். எதுக்காகலாம் தெரியாது. இந்த வழக்கு என்ன அப்படிங்கிறது எதுக்காக வர சொல்றாரு, இந்த வழக்குல தான் போடுறாரு. இந்த வழக்கு. ஆனா அதெல்லாம் அவர் இல்ல. அவர் இல்ல. இந்த தகவலுக்காக இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். சரி. கூப்பிடுறாரு. அப்ப எப்படி இந்த சம்மனை அவர் சர்வ் பண்றாருன்னா, இந்த அழைப்பை, இந்த அறிவிப்பை எப்படின்னா வழக்கறிஞர் சங்கம் மூலமாக சர்வீஸ் பண்ண சொல்றாரு. அவர் வழக்கறிஞர் சங்கம் இருக்கு இல்லையா, அதில் அப்போ வழக்கறிஞர் சங்கம் அவருக்கு தொலைபேசியில் ஐயா உங்களுக்கு கோர்ட் வந்து ஒரு சம்மன் அமைச்சிருக்காரு நீதிபதி சாமிநாதன். சரிங்க, இப்போ நான் இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னா அனுப்புகிறாங்க. அதை வச்சுக்கிட்டு 1:15 மணிக்கு இவர் ஏதோ கூப்பிடுறாங்க நீதிமன்றம், போயின்னுட்டு 1:15க்கு போகிறாரு. சரி, இவரும் போய் ஆஜராகிறார். ஆஜரான உடனே நீதிபதி சாமிநாதன் கேட்க, இந்த வழக்கில் நீங்கள் இல்லையா? இப்போ இல்லைங்க, ஒரு காலத்தில் இருந்தேன், இப்போ நான் இல்லைங்க. என்ன பண்ணணும், அதோட வழக்க முடிக்கணும். அவர் முடிக்க மாட்டார். ஏன்னு நான் இப்போ அடுத்து தான் சொல்கிறேன், மறக்காதீங்க. இதோட அடுத்து அந்த ஸ்டோரி இருக்குல்ல, ஏன் அவர் முடிக்க மாட்டாருன்றதுல
சொல்றதுல இதுக்கு முன் உதாரணம் இருக்குன்றேன். நீங்க சொன்னாலும் அவர் முடிக்க மாட்டார். இதே மாதிரி ஒரு முன்னுதாரணம். இதே ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு அதுக்கு என்னன்னு சொல்றேன். இப்பவே சொல்றதுனாலும் சொல்லலாம், அப்புறம் சொல்றதுன்னா கதை போறதுக்காக இதை விட்டுறேன். இப்ப ஆச்சு ஒண்ணு ஆச்சு, இது முடிஞ்ச உடனே அப்புறம் இல்லைன்ன உடனே போயிட வேண்டியது. இல்லை வாஞ்சிநாதன், உங்ககிட்ட ஒரு கேள்வி, வழக்கை பத்தி அல்ல கேள்வி. நீங்க நான் சாதி ரீதியாக நான் செயல்படுகிறேன் என்று நீங்கள் என் பேர் குற்றஞ்சாட்டுவதாக இது மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இவருக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் நீ கேட்பாங்கன்றதை இவர் எதிர்பார்க்கல. ஏன் திடீர்னு வழக்கா கூப்பிடுறாங்க? ஏன் எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. உண்மையில புரியலைங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? உங்க பேர்ல என்ன என்னைக்கு எந்த விவரமுமே இல்லையே. நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல, இந்த நேர்காணல்ல, நேர்காணல் ஒரு அரை மணி நேரம், அதுல ஒரு 2 நிமிடம் இந்த இங்க இப்படி சொன்னீங்க, இல்ல ஒரு மேடை பேச்சில் இப்படி சொன்னீங்க, இல்ல ஒரு பத்திரிகையில என்னன்ற விவரமே இல்லை. 2வது எனக்கு என்னன்னு எனக்கு புரியவே இல்லைங்க இத அப்படின்னு ஒண்ணு வர கவர்டு. எனக்கு புரியல. இப்போ ஏன்னா இந்த வழக்கில் இப்போ வந்து நீதிமன்ற அவமதிப்பை பற்றி பேசுகிறோம். நீதிபதி கூட நீதிமன்ற அவமதிப்பு பண்ணக்கூடாது. அவர் கவர்டுன்னு சொன்ன என்னது? இதே வார்த்தையை வாஞ்சிநாதன் உபயோகப்படுத்தினா என்ன ஆகும்? அவரு நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து ப்ரொவோக் பண்றாரு வாஞ்சிநாதனை. நீங்க பார்த்து உங்களை பார்த்து கவர்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. ஆமா, இவர் அப்படிலாம் அவர் வந்து அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு. அவர் சுவாமிநாதனும் ஒரு வலதுசாரி அரசியல்ல இருக்கவர், இவர் இடதுசாரி அரசியல்ல இருக்கவர். அதனால 2 பேருக்கும் ஒரு நல்ல மேட்ச் தான் அது. அதனால இவங்களும் தெளிவா இருக்காரு. அவர் ஏதோ நோக்கத்துல பண்றாரு, அமைதியா இருக்கணும்ன்றது. நாட்டுக்கெல்லாம் அமைதியா இருக்க மாட்டாரு. அவர் ஏதோ நோக்கத்துல பண்றாரு. என்ன நோக்கன்றதையும் சொல்றேன். இல்ல நீதிபதி அப்படின்றனாலே அதல்ல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல கோர்ட்டுக்கு முன்னால ஒண்ணு சொன்னீங்கன்னா அந்த நீதிபதியே அந்த கண்டெம்ட்டை விசாரிக்கலாம். அதனால அவருக்கு முன்னாடி இவரை வந்து கமிட் பண்ண வைக்கணும்ன்றது, எதனால் பண்ண வைக்கணும்ன்றது அவருடைய நோக்கம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல அதை பத்தி நம்ம சொல்றோம். அதை பத்தியும் அப்போ அடுத்து சொல்லலாம். என்ன கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ன சொல்றதுன்றது. அப்போ 24ஆம் தேதி இன்னைக்கு இதை முடிஞ்ச அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்க எதுக்கு ஒரு நாளைக்கு எழுத்து மூலமா கொடுங்க. இப்போ என்ன சொன்னார் பாருங்க, அதையே எழுத்து மூலமாக, அது ஒரு ஆர்டர், 8 பக்கம் ஆர்டர். அதில் இதெல்லாம் சொல்லிட்டு இதான் சாராம்சம். இதுதான் சொல்ற 2 லைன் தான் முக்கியமானது. இதை சொல்றாரு. சரி, இந்த உத்தரவு வந்து அவர் 25ஆம் தேதி கொடுக்கப்படுது கையில். அதாவது விளக்கங்க இதான். அதை ஓரலா கேட்கிறாருல்ல, அது வந்து எழுத்து மூலமா வருது. சாதி ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்க சாதி ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவுதான். அது வந்த உடனே அதை 28ஆம் தேதி இன்னைக்கு இவர் காலையில 1:15 போடுறாங்க மதியம். அதுவும் 1:15 இவர் வந்து அதுக்கான பதிலை கொடுக்கிறார். பதிலை கொடுத்த உடனே பதிலை படிக்கிறதுக்காக 2:15 போடுறாரு. அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். 1:15 போட்டவர் 2:15 போடுறாருன்னா பதிலை பார்க்கறாரு. இவர் பதிலை பார்த்த உடனே பதில பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதனால அவர் அங்க போடுறாரு. என்னன்னா, இவர் தரப்புல சொல்லப்படுறது ஒண்ணு, நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது. இது வாஞ்சிநாதன் சொல்றேன். நான் உங்களை பற்றி குற்றச்சாட்டு சுமத்துவதாக நீங்கள் சொன்னால் நீங்கள் அந்த வழக்கை விசாரிக்க கூடாது. அதை வந்து நான் சொல்றது அப்படி சொன்னா அது ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கே உட்பட்டது. நான் உங்களை ஒரு நீதிபதியை பார்த்து அவர் சாதி ரீதியாக செயல்படுகிறார், மத ரீதியாக செயல்படுகிறார் என்று சொல்வது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லப்படலாம். அது விவாதத்துக்குள்ளது. எந்த கான்டெக்ட் எல்லாம் பார்த்து விவாதத்துக்குள்ளது பண்ணலாம். அதை விவாதத்துக்குள்ளது. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்ல ஒரு சொல்றதுனாலே ஏன்னா அர்த்தம் சொல்லலாம். அதை பத்தி விவரமா சொல்றாரு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல நீ வந்து உங்களை உண்மையிலே இப்படியெல்லாம் உங்க இருந்தானா அதை வந்து நீங்க தலைமை நீதிபதிக்கு அனுப்புங்க. தலைமை நீதிபதி வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்பி அவருடைய கருத்தை வாங்கி ப்ரொசீட் பண்ணுவார். அதை அடுத்த நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு அவரு சொல்றாரு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதான் சொல்லுது. இந்த இடத்துல நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட பார்த்துருவோம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ல கண்டெம்ட் 2 வகையானது. ஒன்னு சிவில் கண்டெம்ட்.
சிவில் கண்டெம்ட்னா நீதிமன்றம் போடுற ஒரு உத்தரவு இருக்கு. ஆனந்தவிடன் ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை ஆனந்தவிடன் வந்து நிறைவேற்றலை அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றது சிவில் கண்டெம்ட். சரி. கிரிமினல் கண்டெம்ட்னா ஏபிசின்னு இருக்கு. நான் 2 வகையா பிரிச்சுக்கிறேன் தெளிவா சாதாரண மக்களுக்கு புரியறதுக்காக. முதல் வகையை நான் எப்படி சொல்றேன்னா, நீதிமன்றத்துல உள்ள நீங்க நடக்கிற பிரச்சனை ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஜட்ஜுன்றாங்க. நீதிமன்றத்துக்குள்ளார நீங்க ஒரு பிரச்சனை பண்றீங்க, நீதிமன்றத்தை செயல்பட விடாம பண்றீங்க, அல்லது அங்க வந்து அவங்க செயல்பாட்டு குறுக்கீடா இருக்கீங்க, அவங்க போய் பண்டில் புடுங்குறீங்க, இல்லை பாட்டு பாடுறீங்க, ஏதோ ஒன்று இல்லை அங்கே உள்ள படுத்து தர்ணா பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க சார். அது அந்த மாதிரி நீதிமன்றத்தை ஆன் த ஃபேஸ்ன்ற ஆன் த ஃபேஸ் ஆஃப் இருந்தால் அப்போ அந்த நீதிபதி அவரே கண்டெம்ட் எடுக்கலாம், எடுத்து ஒரு கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்கலாம். அப்புறம் சாட்சியெல்லாம் விசாரிக்கணும், அதெல்லாம் இருக்குது, அதில் இவர் குறுக்கு விசாரணை பண்ணலாம், அதெல்லாம் விட்டுருங்க, அவர் எடுத்து விசாரிக்கலாம். சரி. அப்போ கூட அவர் சொல்றாரு வச்சுங்களா, ஐயா உனக்கு எங்களுக்கும் சர்ச்சை ஆகுது, நீ இப்படி சொல்ற, இல்லை இல்லை அதுல பாதி உண்மை பாதி இல்லைன்னா நீ விசாரிச்சா நல்லா இருக்காது, வேற ஜட்ஜுக்கு போன்னு சொன்னா மாத்துவது உசிதம்ன்றது. ஆனா மாத்தணும் அவசியம் இல்லை, உசிதம். சரி. இதுக்குள்ளாரதான் சுவாமிநாதன் வாஞ்சிநாதனை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. அதாவது சங்கராதான் வச்சு செய்யணும்ன்றது அவருக்கு. இவரு வக்கீல்ல தெரியும், அதனால இவர் அதுக்குள்ள டிராப்ல மாட்டலன்னு அவர் என்ன பண்றாரு, அவரை வந்து நீதிமன்ற அவமதி பண்றாருன்னு நம்ம சொல்றோம். என்னுடைய கருத்து இப்போ அதை நீங்க என்ன நீ கவர்டு கோடை நீ சொன்ன இப்ப சொல்ல மாட்டேங்கிறியே. இவர் சொல்றாரு இப்ப எதுவுமே இல்லைங்க, எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, ரிட்டர்னா கொடுங்க, நானும் ரிட்டர்னா தரேன். நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்றதுல எந்த விவரங்களுமே இல்லை, அதனால இப்படிலாம் நான் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு, அப்போ 28 இன்னைக்கு வீடியோ ஒன்று போடுறாரு, ஏதோ சொல்றாங்க பத்திரிக்கையில் வர செய்தி இதெல்லாம் பார்க்குறேன், வீடியோ போடுறாரு, சொல்றாரு இப்படிலாம் இருந்தால் எனக்கு சொல்ல முடியாது, எனக்கு வந்து நீங்க எதா இருந்தாலும் கொடுங்கன்றாரு. அந்த வீடியோல வாஞ்சிநாதன் இவரை சாதி ரீதியாக சொன்னாரு, அது தெரியல என்ன சொன்னாரு என்னன்ட்டுலாம் எனக்கே தெரியலைங்க, அது என்னன்றத அவரும் கேட்கிறாரு வாஞ்சிநாதன். அப்படின்னா அந்த விவரம் கொடுங்க என்கிட்ட, நீங்க நான் அதுக்காக பார்க்குறேன். அப்படியே இருந்தாலும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் கோர்ட்ல இல்லை, நான் ஏதோ வீடியோவில் பேசுறேன்னா அந்த வீடியோவை நீங்க தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும். அதே தனிப்பட்ட நபராக இருந்தால், சப்போஸ் நீதிமன்ற அவமதி பண்றாருங்க, எந்த ஜட்ஜா அதெல்லாம் வேணான்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெங்கடேஷ் இருக்கீங்களா நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும்னா அட்வொகேட் ஜெனரலுக்கு மனு கொடுக்கணும், சாங்ஷன் கொடுன்ட்டு. அப்போ அதனால நீங்க தலைமை நீதிபதிக்கு அனுப்புங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, தலைமை நீதிபதி கூட அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்பணும்ட்டு. சீக் இஸ் ஒப்பீனியன். சாங்ஷன் சாங்ஷன் சொல்லக்கூடாது, அதை நீங்க கேட்டா சாங்ஷன் சீஃப் ஜஸ்டிஸ்னா இப்படி வந்து என்ன சொல்றீங்க நீங்க, ஏன்னா உண்மைத்தன்மையை பாருங்கன்ட்டு சொல்லி பண்ணணும். அதை நீங்க பண்ணுங்கன்ட்டு இப்ப அதான் பண்ணியிருக்காரு. அதனால இதான் தகவல் சொல்றதுக்கு. இந்த நேரத்துல ஒரு பிரேக் பண்ணுங்க, ஒன்னு சொல்றேன். ஒரு 2022 ஒரு வழக்கறிஞர் கபில் சிபல் பேர்ல கண்டெம்ட்டுக்காக அட்டார்னி ஜெனரல் கிட்ட மனு கொடுத்தாரு. அப்ப அட்டார்னி ஜெனரல் KK வேணுகோபால். அதுல அவர் என்ன சொன்னாருன்னா 3 குற்றச்சாட்டுகளை சொன்னார் கபில் சிபல். அதான் இவருடைய இது. கபில் சிபல் 3 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பண்றதுக்கு 3 காரணங்கள். ஒன்று, அந்த மணி லாண்டரிங் ஆக்ட் ED இருக்க, அதற்கான அதிகாரங்கள் சம்பந்தமான தீர்ப்பு தப்பானது, அராஜகமானது, அது முறையற்றது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஏதோ வார்த்தைகளை சொல்றாரு. சரி, அவர் சொன்ன வார்த்தைகள் அளவு கடந்தது, நீதிமன்ற அவமதிப்பு. 2, அந்த பெஸ்ட் பேக்கரி வழக்குல அந்த ஜாஃப்ரி அந்த அம்மா வழக்குல கிளீன் சிட்டு கொடுத்தாச்சு குஜராத் அந்த கவர்மெண்ட்டுக்கு. அது வந்து ரொம்ப என்ன நான் ஒத்துக்க முடியாது. அதை வந்து நீதிமன்றத்தை வந்து அவர் சொல்றது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ரொம்ப எல்லை தாண்டி சொல்றாரு. அதுக்கடுத்து 3வது, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தான் அமர்வுகளை அமைப்பார். அப்படி அமைக்கும் போது சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு நியாயமாக அப்படிலாம் அவருக்கு எந்த விதமான வழிகாட்டுதல்லாம் இல்லை, அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அமைக்கிறாரு அப்படின்றாரு. இதை KK வேணுகோபால் சொன்னாரு, இதெல்லாம் கண்டெம்ட் கிடையாது, நான் சாங்ஷன் கொடுக்க முடியாதுன்னு. அவர் ஒரு தீர்ப்பு, அவர் ஒரு ஆர்டர் எழுதுறாரு.
அந்த ஆர்டர்ல சொல்றாரு, இந்த மணி லாண்டரிங் ஆக்ட்ல இடி சம்பந்தமானதுல உச்ச நீதிமன்றமே இப்ப ரிவ்யூ மனுவை ஏத்துக்கிட்டு இருக்கு, விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதை எப்படி நான் சொல்றது? தான் சொன்ன தீர்ப்பை தாம் பரிசீலிக்கிறதா சொல்லுது. அப்படின்னா இவர் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? 2, பெஸ்ட் பேக்கரி கேஸ்ல அவர் சொன்னது வந்து அவருடைய கருத்து. இதுல ஒன்றும் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அப்புறம் 3வதாக இந்த தலைமை நீதிபதியை அமர்வு அமைப்பது சம்பந்தமாக அவர் சொன்ன கருத்து அவர் சொன்னதில்லை. இதுக்கு முன்னாடியே 2018 4 உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அதனால நான் எடுக்க மாட்டேன்ட்டு. அப்ப எதுக்காக நான் சொல்றேன்னா, கண்டெம்ட் வந்து நீதிமன்றத்துக்கு வெளியில நடந்தா அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடு உயர் நீதிமன்றமா இருந்தா, அட்டார்னி ஜெனரல் உச்ச நீதிமன்றமா இருந்தா. சரி, இதான் இப்ப நடந்திருக்கு. என்ன இப்ப சொன்னோம்னா, இவர் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத, இப்போ இந்த வழக்கு அந்த வழக்கு ரெட் அப்பீல் வழக்கு சம்பந்தமானதா இது? இதுல எப்படி கூப்பிட்டு விசாரிக்கிறாரு? அதை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுல நடவடிக்கை ஆர்டர்லாம் போடுறாரு. இதெல்லாம் பதிவாகுது. எல்லாமே வழக்கு 24ஆம் தேதி ஒரு ஆர்டர், 28ஆம் தேதி ஒரு ஆர்டர். இது எனக்கு என்ன தெளிவு? இந்த ரிட் அப்பீல் ஆர்டர் இதெல்லாம் போடுறாரு. நான் இதுக்காக என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி அவர் சம்மந்தம் எல்லாம் பண்ணுவாரான்னா, ஒரு வழக்குல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்களே பாருங்க, சங்கராச்சாரியார் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிக்கல. அது ஒரு பேசு பொருளாக ஆனது. அவர் அதே நிகழ்ச்சியில தேசிய கீதத்துக்கு எழுந்து நின்னார். அதே நிகழ்ச்சியில இது நியந்திரிக்கல. சரி, இது ஒரு பேசு பொருளானது. சில இயக்கங்கள், சீமானுடைய நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கிளர்ச்சி செய்தார்கள். அப்படி கிளர்ச்சி செய்யும் தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ணல. தமிழ்நாடு அரசு சங்கராச்சாரியார் பேர்ல வழக்கெல்லாம் போடல, எஃப்ஐஆர்லாம் போடல. ஏன் எதிரிக்கல? இது சட்ட விரோதம் அப்படிலாம் தமிழ்நாடு அரசு போடல, தமிழ்நாடு காவல்துறை எல்லாம் போடல. அப்படி போட்டா அது வேற பிரச்சனை, அதை பத்தி பேசலாம். சரி, ஆனால் இங்க பண்றது என்ன? நாம் தமிழர் கட்சிக்கும் சங்கர மடத்துக்கும் பிரச்சனை. பல இடங்கள்ல இது. அதுல ராமேஸ்வரத்துல ஒரு பிரச்சனை நடந்து போகுது. அங்க இருக்கக்கூடிய சங்கர மட அந்த வளாகத்துக்குள்ளார இவங்க போய் ரகலை பண்றாங்க. ட்ரெஸ்பாஸ், ஒரு இடத்துல அத்துமீறி நுழைந்து அங்க தகராறு பண்றாங்க. இது ஒரு கிரிமினல் குற்றம்னு சொல்லி சங்கர மடம் வந்து அங்க அந்த ராமேஸ்வரம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பேர்ல அது வந்து தகராறு பண்ணவங்க பேர்ல புகார் அளிக்கிறாங்க காங்கிரஸ் நீதி இதுல காவல்துறையில. அது எஃப்ஐஆரா பதிவு செய்யப்படுது. சரி, அதை புலன் விசாரணை நடக்கும்போது அந்த நாம் தமிழர் கட்சியினர் அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்யுமாறு, குவாஷ் பண்ணுமாறு ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அந்த வழக்கு இவர்கிட்ட இருக்கு. அந்த வழக்கு இருக்கும்போது இவங்க 2 தரப்பும் நம்ம ஊர்ல ஒன்னா இருக்க வேண்டாம் பிரச்சனை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், எதில் பண்ணிக்கலாம், எதில் பண்ணக்கூடாது. இந்த வழக்கை பண்ணலாம். சரி, நீங்க தெளிவுபடுத்திடலாம். எல்லா வழக்கும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு ரேப் கேஸ்ல பண்ண முடியாது, ஒரு மர்டர் கேஸ்ல பண்ண முடியாது. இந்த மாதிரி கேஸ்ல பண்ணலாம்னு சட்டம் சொல்லுது. 2 பார்ட்டியும் சொன்னாங்கன்னா அப்புறம் போலீஸ் அதெல்லாம் இல்லப்பா, நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை வந்து சிறை கணுப்பாக விட மாட்டேலாம் சொல்ல முடியாது. எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ணலாம். சரி, அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி ரிட்டனா எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வழக்கு நிறைய நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நிறைய பிரச்சனைகள் நடக்கும். சரி, அப்போ இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இது காம்பவுண்டபிள்வாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ற வழக்கா அப்படின்னா 2 லைன் தான் ஆர்டர் போடுவார். அடுத்த கேஸுக்கு விடுவார். 100 கேஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, போத் பார்ட்டி என்டர்ட் இன்டு a காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் ரெக்கார்டட், எஃப்ஐஆர் குவாஷ்ட். இவ்வளோதாங்க. இவர் 4 பக்கம் எழுதுறாரு. என்ன, சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சாமியார், அவர் மௌனத்தில் இருந்தார், நிஷ்டையில் இருந்தார். இதே மாதிரி எல்லாம் ஏன் நான் இப்போ சங்கராச்சாரிய பேரில் எஃப்ஐஆர் இருந்தால் இப்படி எழுதுனா ஓகே. சங்கராச்சாரிய பேரில் ஒரு எஃப்ஐஆர் இல்லையா? யார் பேர் சொன்னாங்க? யார் வாதாடினாங்க? யாருன்னா வாதாடினாங்களா? யாருன்னா சொன்னாங்களா? வாதாடினா கூட வாதாட அனுமதிக்கூடாது. அவர் ஏன் இருந்தாருன்னு பேசினா கூட. ஏன்னா இந்த வழக்கு அது கிடையாது. வழக்கு என்ன, நாம் தமிழர் வந்து அத்து மீறி அவங்க எல்லைக்குள்ள அவங்க இடத்துக்கு போனாங்களான்னு தான். அதை 2 பேரும் ராசி பண்ணிக்கிறாங்க. 2 லைன்ல முடிக்கிறதுக்கு பதிலாக 4 பக்கம் ஏன் எழுதுற? இந்த மாதிரி எல்லாம் சங்கராச்சாரியார் ஆதரிச்சு அப்படின்னா என்ன உனக்கு? அப்போ அப்போன்னா உனக்கு என்ன? உனக்கு வேற ஏதோ உன்னுடைய அரசியலை கொண்டு வர. நீதிபதியா இருக்கும் அரசியலை கொண்டு வர, அரசியலை கொண்டு வர.
அப்போ வாஞ்சிநாதன் அரசியல் இருக்கு, அவர் அரசியல் வந்து வக்கீலா இருந்தா பண்ணலாம், நீ கூட ரிட்டையர் ஆயிட்டா பண்ணு, இப்ப நான் பேசுற மாதிரி நீ பேசலாம். இப்போ அதுலயும் சொல்லிடணும். அவரு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, ஒண்ணு என்ன சொன்னாரு, நான் சொன்ன வாஞ்சிநாதனை பார்த்து கவர்ட் 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 தொடர்ந்து சொன்னாரு. நான் 24ஆம் தேதி கவர்ன்னு சொன்னதுக்காக நான் வருத்தப்படலாம், ரெக்ரெட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் பண்ணல. இப்ப நீ கவர்டு நான் அவர் பேசுறாரு அவரு. இது வந்து நான் என்னன்னா நான் குற்றம் சுமத்துகிறேன். இப்படி ஒரு நீதிபதி பேசுவது தவறுங்க. கண்டெம்டா இல்லையான்றதில்ல, முதல்ல தவறு. நான் காக்க வள்ளுவர் சொன்னது வந்து வழக்குரைஞருக்கு மட்டும் இல்ல நீதிபதிக்கும் பொருந்தும். தான் காக்க நான் காக்க. அப்ப நீதிபதி இப்படி பேசுறாருன்னா அவரை எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கு? என்னன்னா அது என்ன பல புகார் கொடுக்கலாம், கண்டெம்ட் எடுக்க சொல்லலாம், இது சீஃப் ஜஸ்டிஸ், அதெல்லாம் நான் என்ன நான் சொல்றேன்னா, இதை நான் இப்போ வந்து இப்போ விமர்சனமாக முதல்ல பார்ப்போங்க. ரெண்டு, அவர் என்ன சொல்றாரு, என்ன போய் ஆக்டிவிஸ்ட்ன்றாங்க. நீ ஒரு ஆக்டிவிஸ்டா? நீ காமெடி பீஸ், ஆர்டர்ல காமெடி பீஸ் தவிர மீதி வந்திருக்கு. அப்போ இதை வந்து பேசுறது என்ன நியாயம்? அதுக்கு அடுத்து 3வது, அவர் வந்து நிறைய வீடியோவில் பேசுறாரு. வக்கீல் பேசுவாருங்க, வக்கீலுக்கு என்ன தடை இருக்கு? காலைல ஒரு வீடியோ, மதியானம் ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ பேசுறாரு. இவர் பேசுறாரு நீதிபதியா இருந்த, இவர் மட்டும் இல்லை பல நீதிபதிகள் பேசுறாங்க. இன்னைக்கு மீடியா காலம். இன்னைக்கு அந்த ஒரு 10-20 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி காலம் இல்லை. நீ வந்து எங்கேயுமே இந்த பொது நிகழ்ச்சியில கலந்துக்காம நீ கண்டு இல்லாம இருந்தா நீ சொல்றதுல கூட ஒரு பொருள் இருக்கு. நீ கலந்துக்காத பொருளுக்கு பொது நிகழ்ச்சியே கிடையாது. அங்க போய் மைக்க பிடிக்காததே கிடையாது. மைக்கு பிடிக்கிற உங்க இந்த பிஜேபி சார்பான வழக்கறிஞர் சங்கத்துல போய் பேசுற வீடியோ மாறா வாரத்துக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப நீ பேசுறல்ல, அப்புறம் நீ ஜட்ஜு பேசுறன்னா வக்கீல் ஏன் பேச மாட்டான்? இல்ல, ஆனா அவர் ஜட்ஜ குற்றம் சாட்டி பேசுறதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு சார். நான் என்ன அவர் பேசுறது மட்டும் என்ன, அவர் போய் அங்க பேசுறது என்ன இருக்குல்ல. சரி, அப்படி இருந்தா கூட அப்படி குற்றம் சாட்டி பேசினால் உனக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சட்டம் என்ன சொல்லுவோம்? சட்டம் தெரியாதா? நீ சீஃப் ஜஸ்டிஸுக்கு எழுது. இப்ப நீ சொல்றல்ல, அதை நீ எழுது. நீ சீஃப் ஜஸ்டிஸ் எழுதணும், ப்ரொசீடிங் எடுக்கக்கூடாது. நீ ப்ரொசீடிங் எடுக்கிறதே தப்பு. இது வந்து இட் இஸ் டேக்கிங் எ ப்ரொசீடிங், இதுவே தப்பு. நீ என்ன பண்ணணும்னா, நீ சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு கடிதம் எழுதணும், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதில் நீ என்னென்ன மெட்டீரியல் வச்சிருக்க அதெல்லாம் சொல்லணும். அதை அவர் பார்த்துட்டு பண்ணுவார். அது இல்லாமல் நீ ப்ரொசீடிங் எடுக்கிறது என்ன நியாயம்? தப்பு இல்லை அது. அதான் தப்புன்றவங்க இல்லையா? அதுக்கப்புறம் நான் காக்குன்றது இருக்கு இல்லை, யாகாவராயின்னு நான் காக்குன்றது இல்லை. நான் காட்டிக்கு எப்படி அதே வாங்கி நான் சொன்னா இந்த கண்டெம்ட்னு அங்கேயே அவர் ப்ரொசீட் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா நான் இல்லைப்பா கோலை, நீ தான் கோலைன்னு சொன்ன. நான் ஆக்டிவிஸ்ட்ல, நீ தான் பிஜேபியில ஆர்எஸ்எஸ் ஆக்டிவிஸ்ட்னு சொன்னா, இன்னும் கூட நீதிபதியான ஒரு பாடு கூட நீ ஆக்டிவிஸ்ட் மாதிரி தான் செயல்படுறேன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அப்போ உனக்கு ஒரு நியாயம், வக்கீலுக்கு ஒரு நியாயமா? அதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை. இன்னொன்று, அந்த விசாரணையின் அப்போ வாஞ்சிநாதனையும் அதுக்கு பின்னாடி அவருக்கு ஆதரவாக இருந்த 8 நீதிபதிகள் இவங்கெல்லாம் பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி என்ன எக்கோசிஸ்டம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உத்தரவுலயே சொல்லியிருக்காருங்க. அவர் வந்து திமுகன்னு சொல்றாரா? அவங்களையெல்லாம் திமுக சார்பாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்க யாருமே திமுக கிடையாது. இந்த 8 பேர்ல இப்ப 1-2 பேர் இருக்காங்க. ஆனா இவர் வாஞ்சிநாதன் திராவிட இயக்க மேடைகள்ல பேசுறத பார்க்க முடியுது அந்த வீடியோக்கள்ல. சோ அதனால அந்த இல்லைங்க, வாஞ்சிநாதன் வந்து ஒரு பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவருங்க. முதல்ல தெளிவுபடுத்துறேன். எந்த மாதிரியே ஒரு இடதுசாரின்னு நான் சொன்னேன். சரி, அவரை திமுக வந்து திமுக அரசியல் கிடையாது அவருக்கு. இன்று வந்து திமுக எதிர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னா திமுகவை ஆதரிப்பார். அதில் ஒன்றும் பெரிய மூடி மறைக்கிறதே கிடையாது. என் அரசியல் கூட அதுதான். நான் திமுக கிடையாது. ஆனால் திமுக எதிர் பிஜேபி என்ற ஒரு அரசியல் நடக்குமானால் தமிழ்நாட்டில் நான் அதில் திமுகங்க. அது யாருக்காங்களோ அவங்கங்க. இது ஒரு பேச்சா சொல்றாரு, ரைட்டா தப்பா அப்படின்றதெல்லாம் வேற. ஆனால் திமுகவை இவர் வந்து பல விஷயங்கள்ல கண்டிச்சிருக்காரு தொடர்ந்து. இப்ப சமீபத்துல என்னைக்கோ இல்ல, இப்போ திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியில திமுக அரசு சரியாக செயல்படல. திருப்பரங்குன்றம் அந்த மலை இருக்கு, அது சம்பந்தமான பிரச்சனையில இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் அறநிலையத்துறையும் ஒரு சார்பாக செயல்பட்டார்கள். அவங்க ஆர்எஸ்எஸ் மாதிரி சங்கி மாதிரி செயல்பட்டாங்கன்னு அவர் பேசியிருக்காரு வாஞ்சிநாதன். ஏன்னா காவல்துறை சொல்லுது ஆடை எடுத்துட்டு கூட்டு போய், ஏன் ஆடை காவாது? அவன் வருஷக்கணக்கான 100கணக்கான வருஷமா இந்துக்கள் தான் கூட்டு போறான். வெட்டி இங்க
ஏதோ அவன் நேர்த்தி கடன் பண்றான், ஏதோ பண்றான். ம். அப்ப இது சம்பந்தமாக ஒரு பீஸ் கமிட்டி கூட்டம் நடத்துறாங்க. ம். அதுல இத இங்க வந்து இப்படி பழக்கம் இல்லைன்னு ரெக்கார்ட் பண்றாங்க. அதை முஸ்லிம் தரப்பு ஒத்துக்க மாட்டேங்குது. HRNC பதில் போடுது, ஆமா இங்க பண்றது இல்லைன்ட்டு. ம். அப்போ இப்படி ஒரு இது பண்றத வந்து அவர் கண்டிக்கிறாரு. இப்போ இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய HRNCயும் சங்கி ஆயிட்டாங்களான்னு கேட்கிறாரு. ம். ம். அப்போ அவர் எப்படி டிஎம்கேன்றீங்க? டிஎம்கே இருக்கக்கூடிய ஒரு வக்கீலாச்சும் இது பேசுவாரா? ம். சரி, மதுரையில் நடந்த முருகன் மாநாடு அல்ல, பழனியில் திமுக நடத்திய முருகன் மாநாடு இருக்கு பாருங்க, ஆமா. அதை அவர் கிழிச்சி தொங்க விட்டார் சேகர்பாபு. ம். சேகர்பாபு பெரிய சங்கின்னு சொன்னாரு. ம். அதனாலதான் அடுத்து நான் சக்தி மாநாடு புள்ளங்கா மாநாடு சொன்னா நிறுத்தினாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீசனுடைய பரிந்துரை, துப்பாக்கி சுட்டார்கள் அதிமுக ஆட்சி காலத்துல, ம். அவங்க பேரை சொல்லி இந்த காவலர் மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற அந்த பரிந்துரையை நிராகரித்தது திமுக அரசு தப்புன்னு பேசியிருக்காரு. ம். எப்படி அவர் திமுக ஆதரவுன்னு சொல்லுவீங்க? ம். நான் அதை கடுமையா எதிர்க்கிறேங்க. ம். அவர் நீதிக்காக குரல் கொடுக்கிறார், அநீதியை எதிர்த்து பேசுகிறார். ம். அதில் தான் எனக்கும் ஆஞ்சநாதனுக்குமே உறவு என்ன கேட்டா, ம். எனக்கு அவர் வேற என்ன உறவு? சமீபத்துல உச்சநீதிமன்றம் வந்து ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை மீறி ஆளுநர்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நிறுத்தி வைக்கிறதாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் நடக்குது. அதுக்கு ஒரு தூண்டுதலாக வாஞ்சிநாதன் அதாவது பயன்படுத்துறாங்க. இந்த வந்து அவர் 14/6 அனுப்புறாரு, ஒன்று இருக்கட்டும். அதில் வந்து அதில் இதை பற்றி கூட இருக்கு, நீங்க சொல்ற 14 இருக்கு. அது எப்போன்னா 22/7 அன்னைக்கு வெளியில கசியுதுங்க. 14/6 அவர் அனுப்புறாரு. யாருக்கு? தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும். அவர் பதிவு தபாலில் அனுப்புறாரு. அது வந்து 22/7 மதுரை ஹைகோர்ட் இருக்காங்க பாருங்க, மதுரை சங்கம் அட்வொகேட்ஸ் உடைய அது சங்கத்தின் அவங்க பேரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இது பகிரப்படுது. முதல்ல யார் பகிர்றாருன்னு இருக்கு. இது சம்பந்தமா அவரு சைபர் கிரைம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வாஞ்சிநாதன், யாரு கண்டுபிடிங்கன்ட்டு. அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த 10 சட்டங்கள் இருக்கு பாருங்க. அதாவது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநருக்கு, அதாவது சான்சலருக்கு, வைஸ் சான்சலர் நியமிக்கிறதுல சான்சலருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எடுத்துடுறாங்க. அது அரசாங்கம் எடுத்துக்குது. இந்த 10 அந்த 10 சட்டத்தில் 1, 2 சட்டம் 2020 பழனிசாமி ஏடிஎம்கே பீரியட்ல வந்த சட்டம். அதையும் புரிஞ்சுங்க. அப்போ அந்த அப்போ அதை 5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட கவர்னர் வந்து அதுக்கு ஒப்புதல் தராமல் இருக்காரு. அப்போ அது வந்து பிரச்சனையாகி உச்சநீதிமன்றம் போய், நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சட்டத்தில் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்றதை வந்து இப்படி 5 வருஷம் கிடையாது, ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு பொருள் நீங்கள் சொல்கிறீங்க. ஃபோன் அடிச்சு, சார் ஐ வில் அரைவ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், நான் வந்துடுறேன் சார்ன்றீங்க. நாளைக்கு வந்து சேர்ந்தேன் அப்படி சார், நீங்கள் 11 மணிக்கு சொல்கிறீங்க, எப்போ சார் வரீங்க, உங்களை காத்திருக்கேன், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் சார், ஐ ஹெல்ட் அப் இன் டிராஃபிக் சார்னு என்ன அர்த்தம்? ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக வர, இல்லை 1/4 மணி நேரத்தில் வரேன்னு தான் அர்த்தம். இவர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா கவர்னர் ரவிக்கு 5 ஆண்டு, அதை உச்சநீதிமன்றம் தப்புன்னு சொல்லி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா நாங்கள் இப்போ சொல்லிடுறோம், டைம் லிமிட்டை வரையறுத்துருக்காங்க. அதிகபட்சம் சிலது 3 மாதம், 1 மாதத்துக்குள்ள சிலதை கொடுக்கணும்லாம் ஒரு வரையறது, அது கூட நம்ம பேசலை. சரி. அப்போ அந்த 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 அப்படி கொடுத்த அதனுடைய விளைவாக தமிழ்நாடு சட்டசபை வந்து இயற்றிய சட்டங்கள் சட்டமாகிவிட்டது. அதுக்கான ஒப்புதல் கூட தேவையில்லை, கவர்னர் ஒப்புதல் தேவையில்லை, அது உச்சநீதிமன்றம் கொடுத்துருது. அதை கொடுத்தது நான் நினைக்கிறேன் 8 ஏப்ரல். ஏப்ரலில் 34 வரைக்கும் கோர்ட் நடக்குது. அப்புறம் இவர் வந்து கோடை விடுமுறையில் மதுரையிலையும் பெஞ்ச் இருக்கு, மெட்ராஸ்லையும் பெஞ்ச் இருக்கு. இவர் மெட்ராஸ் பெஞ்சில் உட்கார்றாரு, 2 வாரம் உட்கார்றாரு. இவர் மீதி பேர்லாம் 1 வாரம் 2 வாரம், ரொம்ப கடமை அதிகம், பற்று அதிகம், வேலை கூடுதலாக செய்யறாங்க, 2 வாரம் உட்கார்றாரு அவர். அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாஜக செக்ரட்டரி மதுரை வழக்கறிஞரை வச்சு மதுரை உயர்நீதிமன்ற கோடை கிளையில கோடை விடுமுறை அமர்வுல போடாம இவர் முன்னாடி வந்து போடுறாரு. சென்னையில அட்வொகேட் ஜெனரல் அப்பியர் ஆகிறாரு, வில்சன் அப்பியர் ஆகிறாரு. அந்த வழக்குல வந்து குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, அந்த ஒரு ஆர்டர் டிக்டேட் பண்ணி மைக் ஆஃப் பண்றதா, இதெல்லாம் குற்றச்சாட்டுல இருக்கு. இதை வாஞ்சிநாதன் குற்றச்சாட்டு சுமத்துறாரு.
மொத்தம் 14 இருக்கு. 14 திமுக கிடையாது. 14 ஆர்எஸ்எஸ் சம்பந்தமானது. இது கூட ஆர்எஸ்எஸ் இல்லையா? இதுல பிஜேபி இல்லையா? இதுல கவர்னர் செய்ததை இவர் செய்தால் என்ன பொருள்? கவர்னர் செய்ததை இவர் செய்கிறார் இல்லையா? இப்ப உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. இன்னும் அந்த சட்ட அமலுக்கு வராம தடுத்து நிறுத்தி இருக்கிறார் இல்லையா? அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லையா இருக்கான்றது வந்து ஒரு விவாதத்துக்குள்ளதாக பார்க்கிறோம். கேட்டா இல்ல, நீதிமன்றத்தை கேட்டா ஒரு சட்டம் தான் சொல்லுவாங்க. நான் அப்படி இன்னைக்கு பொதுவா பார்க்கல. இன்னைக்கு இது ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன்னா நீ ஏன் வெக்கேஷன்ல என்ன அவசரம் அதுக்கு? சார் 5 வருஷமா இருக்கு, வெக்கேஷன் எடுத்து பண்ணேன். ஏன் இந்த இட் இஸ் கால்டு ஃபாரம் ஷாப்பிங்னு பேரு. இந்த கோர்ட்டுக்கு போறதுன்னா அவர் அங்கிருந்து மதுரையை கடந்து இங்க வந்து போட்டார். இதெல்லாம் அவர் சொல்றாருங்க. ரைட்டா தப்பான்றது வேற. அதை சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிக்கிட்டோம். விசாரிச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் நான் விசாரிக்க முடியாத மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னா ரைட், அதை எவ்வளோ போகுது. ஆனா ஒரு புகார் கொடுக்க உரிமை இல்லையா? சட்டம் என்ன சொல்லுது? ஒரு நீதிபதி பேர்ல புகார் இருந்தா சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்க சொல்லுது. யாரு? ஒரு தனிப்பட்ட பிரஜையோ அல்லது வழக்கறிஞரோ ஒரு கட்சிக்காரரோ யார் இருந்தாலும் கொடுத்து அதை செய்யறாரு, அவ்வளவுதானே. வேற என்ன? அது 22ஆம் தேதி இன்னைக்கு சுற்றுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 24ஆம் தேதி இது நடக்குது. அப்ப அவர் ஆனா சாமிநாதன் சொல்ல அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. நீங்க சம்பந்தப்படுத்தி கூட நானும் சம்பந்தப்படுத்தி, அதாவது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த புகாருக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு. நாம இவங்க கொடுத்த மத்தியில் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு லேச சந்தேகம் இருக்குது உங்களுக்கு, அதனாலதான் நீங்க பண்றீங்களோன்னு இவருக்கு நான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இல்லைன்றாரு. ஆனா நான் உங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்ற தேதிகளை பாருங்கன்ற. அந்த அறிக்கை வாட்ஸ்அப் 22ஆம் தேதி இன்னைக்கு லீக் ஆனதுக்கு அப்புறம் 24ஆம் தேதி இன்னைக்கு இது நடக்குதுன்னா காக்கா உட்கார பணம் பழம் வந்துடுதுன்றாரு. சரி பாமா, காக்கா உட்கார பணம் பழம் வந்துடுது. சார், பொதுவாக நீதிமன்றங்கள் நீதிபதிகள் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை இருக்கும். இப்ப நீங்க இடதுசாரி சிந்தனையாளர்னு சொல்றீங்க, அப்போ நீங்க தீர்ப்பு வழங்கும் போது அந்த பார்வையில ஒரு வழக்கு நீங்க அணுகிறது உண்டா? தப்பு சார், அப்படி தப்பு. அது தப்பு. நீதிபதி ஆகும்போது அவைகளை எல்லாத்தையும் வச்சிடணும். ஆனா அது அப்பப்போ அது வந்து மேல வரும். நம்ம நீங்க சப்ரஸ் பண்ணணும். நான் இருக்கேன், நான் இடதுசாரி, நான் எப்பவுமே தொழிலாளிக்கு ஆதரவாக சொல்லுவான், கம்யூனிஸ்ட் ஜட்ஜி பாவன். ஆனா என் முன்னாடி முதலாளி தைரியமா கேஸ் நடத்தணும். இவர் நியாயம் இருந்தா அவரு தீர்ப்பு சொல்லுவாரு. நான் எண்ணற்ற வழக்குகள்ல முதலாளி போட்ட வழக்கு அனுபவிச்சிருக்கேன். இன்னும் கேட்டா வந்து இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் மாதிரி விஷயங்கள்ல நிர்வாகத்தோட கணக்குகளை முடக்குவாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு கொடுத்துருவேன், முடக்காத கணக்கெல்லாம் முடக்காதுன்னு. நாங்க நாத்திகர்களை பொறுத்த வரையில சார், நான் நாத்திகம் கூட இது முன்னாடி கூட ஒன்றுத்துல சொன்னேன். சங்கராச்சாரியார் கொலை குற்றச்சாட்டப்பட்டு இருக்கிறப்போ இங்க வந்து அவருடைய சங்கர மடத்தினுடைய வங்கி கணக்கு முடக்கப்படுது. அந்த வங்கி கணக்கு முடக்கத்தை வந்து எடுத்தவர் நீதிபதி KP சிவசுப்ரமணியம். அந்த முடக்கம் தப்புன்னு சொன்னவர் KP சிவசுப்ரமணியம் எனக்கு ஆசான் மாதிரி. இந்த சென்னையில தமிழ்நாட்டில் ரேஷனலிஸ்ட் ஃபாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் அவர். இன்னும் இருக்கார் KP சிவசுப்ரமணியம், மூத்தவர், 10 வயசு கூட. என்ன அவர் என்ன சொல்றாரு? சங்கராச்சாரியார் வேறு, சங்கரமடம் வேறு. ஏன்னா சங்கராச்சாரியர் வருவார் போவார், சங்கரமடம் நிலையானது, அதில் 100கணக்கான பேர் வேலை செய்கிறான். அவன் குரல் வலையை நெய்க்காதன்னு எழுதியிருக்காருங்க. யாரு? படுத்த நாத்திக ரேஷனலிஸ்ட் பாரத்தோட தலைவர். நானும் தான் செய்வேன். புரியுதுங்களா? அதனால அந்த கருத்துல வரக்கூடாது. அப்படி கண்டி வருதுன்னா நீ ஜட்ஜா இல்லைன்னு அர்த்தம். நீ கரெக்டாக சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கறதுன்றது அதுதான். ஆனா அது சட்டமாக பர்டிகுலரா எழுதியிருக்கு. அப்சர்வேஷனுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்படுதா இல்லையா சார்? அதாவது நீதிபதி, அதான் சொல்றோம்ல, நீதிபதிகள் 100கணக்கான 1000கணக்கான நீதிபதிகள் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒவ்வொரு கருத்து இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, விதங்கள் இருக்கு. அது வந்து பாதிக்கும். ஆனால் நீதிபதியா இருக்கும்போது நான் தான் சொல்றேன், எதை நீக்கணுமோ நீக்கணும், எதை எடுத்துக்கணுமோ எடுக்கணும். அதுதான் இதை வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் ரவீந்திரன் இதை பத்தி புக் எழுதியிருக்காரு. அவர் சொல்றது இதுதான். நிச்சயமாக எந்த அரசியலும் இல்லாத நீதிபதி இருக்கவே மாட்டார். எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அரசியல் இல்லை என்பதே ஒரு அரசியல் தான். ஆனால் அவர்களுடைய அரசியல் கருத்துக்களை நீதிபதிகளாக இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்கிறார்களோ, 0 கொண்டு வந்தா பெஸ்ட், 3% 4% தான் டாலரபிள். இந்த மாதிரி 50-60% சங்கராச்சாரிய வழக்கு சொன்னேன். இவர் மாதிரி இருந்தா இன்டாலரபிள். இதாங்க விஷயம்.
இப்போ நீங்க வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்றீங்க, பிரஸ் மீட் வைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கண்டெம்ட் பொருந்துமா? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாருக்கும் கண்டெம்ட் போடலாம். ஆனா நான் அவனுக்கு கண்டெம்ட் ஒன்றும் பேசலையே. நான் என்ன சொன்னேன், இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுறேன், அது கண்டெம்ட்டா? உங்க பேர்லயும் கண்டெம்ட் நீங்க கேட்கறது விட்டு இல்ல, அவர் கொடுத்த தீர்ப்புகள் அதுல சார், உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி. நான் உள்நோக்கம் கற்பிக்கலையே, தயவு செய்து. நான் ஏதோ உள்நோக்கம் கற்பிச்சேன்? இல்ல, அவர் இந்த நாளதான் இப்படி பேசுறாரு அப்படின்னு இல்ல சார், உள்நோக்கம் அவருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சார்பு வந்து இங்க தெரிக்குதுன்னு சொல்றான். அதை தான் உள்நோக்கம் கற்பிக்கல சார். உள்நோக்கம் என்பது வேறு, தெரிக்க கூடாது, அது அது வந்து உனக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது, நீதித்துறைக்கும் நல்லதுன்றது வேறு. தயவு செய்து நான் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை. அவரை பற்றி தனிப்பட்ட முறையிலோ உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கல. அவரை பத்தி நேர்மையை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கல. அவர் நேர்மையை பத்தி எல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்கல. அதாவது நேர்மைன்றது காசு வாங்கிட்டாரு, இல்லை அவர் தண்ணி போட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. கருத்து ரீதியாக சில சொல்றதுக்கு வந்து அவருக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, அவ்வளவுதான். அதனால நானும் வந்து கண்டெம்ட். இப்ப அவர் சொல்றாருல்ல, என்னது அதை தவிர்க்கணும். எது நீ கவர்டுன்றாருல, நீ கோர்ட்ல ஓப்பன் கோர்ட்ல எப்படி கவர்டுன்னு சொல்ற ஒரு வக்கீல பார்த்து எப்படி சொல்ற? நீ வந்து நீ ஒரு ஆக்டிவிஸ்டா, நீ ஒரு காமெடி பீஸ் வார்த்தை யூஸ் பண்ணலாமா ஜட்ஜு? இதை சொல்றது வந்து இதுக்காக சார். அதை இது ஈவன் ஒரு கண்டெம்ட் கூட ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா எடுக்கலாம். ஆனா நான் தானே நான் இதெல்லாம் கண்டெம்ட் கடந்து போகணும்னு சொல்றேன். கடந்து போகணும், இதை தவிர்க்கணும்னு சொல்றேன். அப்ப நீதிபதிகளை விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கிற கிடையவே கிடையாது சார். நான் அப்பதான் சொல்றேன், விமர்சிக்கலாம். அப்படி விமர்சித்தால் அதை பற்றிய நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு இருக்க ஒரே வழி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதுறது தான். என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, அபாண்டமா சொல்றாங்க. இது என்னை பத்தி இல்ல, என்னை பத்தி இருந்தா கிடையாது, என்னுடைய அதான் என்ன பர்சனலா நீங்க சொல்றாங்க மோட்டிவ் கற்பிக்கிறாங்க, அல்லது நீதிமன்றத்துக்கான அதிகாரத்தில் அதனுடைய நிர்வாகத்தில் தலையிடுவதாக பொருள். இத ஸ்லாண்டர் வந்து என்னை பத்தி இல்ல, இது நீதித்துறைக்கு அப்படின்னு அவர் புகார் கொடுக்கலாம். ஆனா அவர் பண்ண முடியாது. அவர் வழக்கு அவரே எடுத்து விசாரிக்க முடியாது சார். எவ்வளவு வழக்கு பெண்டிங்கா இருக்கு. நீ நிறைய வேகமா வேலை பண்ண முடியும். ரொம்ப கெட்டிக்காரஞ்சிச்சு, அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் மிக சாமர்த்தியமான, மிக கெட்டிக்கார, கடுமையா வேலை செய்யற ஜட்ஜுன்றதெல்லாம் யாருமே. அவரு உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் தெரியும்? நல்லாவே தெரியும். நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, சாப்பிட்டுருக்காரு, நல்லாவே தெரியும். உங்களுடைய நண்பராக இருந்த நல்ல நண்பர், அவரும் நண்பரா இருந்தா இப்ப கூட நண்பரை தான் சார் பாக்குறேன். நான் வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. விமர்சனம் வேறு சார். நான் தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னேன், அதனால மீண்டும் மீண்டும் சொன்னேன். அவர் நேர்மையை நான் கேட்கலன்னு. அவரு ஆனால் அவருடைய ஐடியாலஜி முரண்பட்டுதுங்க. பெரியாருக்கு ராஜாஜி எல்லாம் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி தான் நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் வந்து அப்படி பார்க்க தயாரா இல்லை. என்ன நான் என்னுடைய விமர்சனத்தை அவர் நட்புடன் அவர் எடுத்துக்கல. நான் வந்து எந்த கெட்ட நோக்கமும் இல்லாம தான் அவரை நான் சொல்றேன். இதுல இருந்து கரெக்ட் சார். அவரு ரிட்டையர் ஆன ஒரு படி இதே பேச சொல்றேன். அவரு சார் மேடைக்கு இதை பேச சொல்றேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க அவர் தான் பேசுங்க, சனாதானத்தை பத்தி பேசுங்க. இப்ப கூட பேசியிருக்கீங்க பாருங்க. இப்போ எல்லாம் ஒலா வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. அதான் இப்போ லீடிங் இது என்னன்னா அவர் ஒரு வழக்கு நடத்தினாரா, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், வக்கீலா இருக்கும்போது. அது அவருக்கு சிக்கல்லாம் இருக்கு, சட்ட சிக்கல், அதை விட்டுருங்க. என்ன வழக்கு நடத்தினாரா, அது இந்த வழக்குக்கு தொடர்பு உள்ளது, அதுக்காக சொல்றேன். அந்த வழக்குல அந்த விபத்துக்கு காரை ஓட்டுனது வந்து அவங்க பிராமணர்கள். ஒரு அம்மா ஓடுது, அமெரிக்காவில் வந்திருக்காங்க பொழுது. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த சகோதரர் நான் தான் கார் ஓட்டினேன்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிறாரு. வழக்கு வந்து இவர் பேர்ல நடக்குது. இவர் வந்து குடுமி வச்சுட்டு இருப்பாரு, பஞ்சகச்சங்கிட்டு இருப்பாரு. இந்த விசாரிச்ச மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு பாருங்க, அவரு அது 18 மாசம் தண்டனை கொடுக்குறாரு. அந்த 18 மாசம் தண்டனை வந்து தப்பு அவர் சொன்னா எனக்கு ஆட்சேபனே கிடையாது. என்ன சொல்றாரு சுவாமிநாதன், அந்த வழக்கு வழக்கு நடத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் அவர் கொடுத்தாருன்னா, இவரு பிராமணர்ன்ற தொட்டு கொடுத்தாருன்றாரு சார். நீதிபதிக்கு ஆமா, அவருக்கு சாதி அடிப்படையில் அவர் தீர்ப்பு கொடுத்தாருன்றாரு. இவர் சொல்லலாம் சார், இவர் சொல்லலாம். இப்ப ஜட்ஜாந்து பேசுறாரு, வக்கீல் கூட இல்ல, ஜட்ஜாந்து பேசுறாரு. அப்போ சார் அப்ப சொல்றாரு, சார் வாங்கினாலும் பேசக்கூடாது, இவரும் பேசக்கூடாது சார், ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றோம். இப்போ யாரும் பேசுறதுக்கெல்லாம் இப்ப அனுமதி, பேசுறது தப்புன்னு தான் சொல்றோம். ஆமா, இவ்வளவுதான், அதெல்லாம் விட்டுருங்க. அப்ப நான் அடிப்படையா என்ன சொல்றேன்னா, உன்னுடைய குற்றச்சாட்டு என்ன, அந்த மேஜிஸ்ட்ரேட் பேர்ல சாதி அடிப்படையில தீர்ப்பு கொடுத்தேன். அதனால
அதை விமர்சனம் பேசுறதுக்காக சொல்றாங்க, இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக. இது நீங்க அவர்கிட்ட சார் இதெல்லாம் தவிர்க்கணும் சார், இப்ப வாஞ்சிநாதன் பேசினாலும் தவிர்க்கணும், அப்படி தானே பேசினேன் கேட்டேன். ஆனா பேச மாட்டாருன்னு நான் நம்புறேன். அவர் சொல்றாருன்னு அது ஆதாரங்களுடன் இப்படி சொல்றேன்னா ஃபைனல் யாரை சொல்லியிருக்காரு, ஃபைனல் இப்படி சொல்றாரு. நீ இந்த மாதிரி இந்த வழக்கு அதில் வந்து இதை வந்து திருநெல்வேலியிலேருந்து ஆளை வந்தாங்க, சென்னையை தாண்டி இந்த மதுரையிலேருந்து வக்கீல் வந்தார், அதில் வந்து மைக் ஆஃப் பண்ணார், இப்படின்ற குற்றச்சாட்டு சொல்கிறார். மைக் ஆஃப் பண்ணலாமா ஜட்ஜின்னு கேட்குறாரு. அது மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி கேஸில் தேவையில்லாமல் சங்கராச்சாரிய தீர்ப்பு எழுதுறாரு இப்படின்னு சொல்கிறாரு. இது சரியா தப்பான்றதா ஒரு விசாரி. ஆனால் உங்களுடைய நண்பர்னு சொல்கிறீங்க, இது தனிப்பட்ட வகையில் அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அவர் அந்த அளவுக்கு அவர் நீதிபதி ஆனதுக்கு அப்புறம் அந்த உறவுகள் நீட்டிக்கல. அவரு விமர்சனங்களை எடுத்துக்கல சார். அவர் விமர்சனங்களை எடுத்துக்கல. அவர் வந்து என்ன கேட்கறாரு வச்சுக்கலாம், என்னங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னாரா நான் பேசலாம். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் வந்து இந்த விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பத்தி விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். அது சாத்தியம் இல்லை. அவர் ஜட்ஜா இருக்காரு. நான் வந்து போய் பேசுறது எல்லாம் முறையா இருக்குது. இந்த மாதிரிங்க இது மாதிரிங்கலாம் நான் வந்து தோன்றதை ஆனஸ்டா சொல்றேன், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்காக. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.